அதிமுக பாஜக கூட்டணியில தாவேகா சேர்ந்தா 200 சீட் விட்டுருவாங்க. என்டிஏ அமைஞ்சதுன்னா 200 சீட். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கைப்பாவை ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் கைப்பாவை விஜயே சொன்னார். அதே சிபி ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க? இருக்கட்டும். அப்ப திமுகவுடைய கைப்பாவையா போலீஸ்? தமிழக அரசு தான் தாவேகா சொல்லலை, விபத்துங்கிற மாதிரி தானே சொல்றாங்க. ஏன்னா ஆதவர்ஜுனே ஏற்கனவே இன்னொரு பேட்டியில சொல்ல முடியுது, 5 வருஷம் 6 வருஷத்துக்கு கடத்துறதுக்காக தான் சிபிஐ விசாரணைக்கே போறாங்க. ரெகுலர் விசாரணை இது முடிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. ஆதவர்ஜுனா நிறைய அரசியல் அனுபவம் கொண்டவரா மாறிட்டாரு. இப்ப விஜய பாஜக பக்கம் அல்லது என்டிஏ பக்கம் நகர்த்து இல்ல அதுதான் ஒரே வாய்ப்பு விஜய்க்கு எல்லாம் சொன்னாங்க. அதை நோக்கி இப்ப நகருதோ அப்படி பார்க்கலாம். இந்த தீர்ப்புனால பிஜேபிக்கு போவாருன்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா சொன்னாருன்னா கண்டெம்ட். இப்போ உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டதெல்லாம் சிபிஐ விசாரணைக்குள்ள வந்துட்டா சிபிஐ அமித்ஷா கண்ட்ரோல், அமித்ஷா கண்ட்ரோல்னா இப்படி ஒரு ஆயத்தை எடுப்பாங்க, அப்படி ஒரு லிங்க் பண்றாங்க. தாவேகா கொடிகள் அங்கங்க எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டங்கள் இருக்கு. அந்த கூட்டத்துல பார்த்துட்டு கொடி தெரியுதா அப்படிங்கிறாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்போ இதற்கான அர்த்தம் என்னவாகுது? அதிமுக தாவேகா வரணும் என்று எதிர்பார்க்கிறது. இந்த சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா ஸ்டாலின் அவர்களேன்னு சொன்னாரு. ஏன்னா அவருக்கு தெரிவிச்ச அப்ப ஏடிஎம்கே இஸ் எக்ஸ்பெக்டிங் டிவிக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே சார். ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி மதுரை மாநாட்டுல அதிமுகவை சேர்த்து விமர்சிச்சாரு, நாமக்கல்ல விமர்சிச்சு இருக்காருங்க, அன்னைக்கு காலையில விமர்சிச்சிருக்காரு. பாஜக சேர்ந்து கரூர்ல கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி காலையில கடுமையா விமர்சிச்சாரு வெளிப்படையா. தரப்புல இருந்து மௌனம் தான் வருதுன்னா அப்ப மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறிங்கிற மாதிரி எடுத்துக்க மாட்டாங்களா? அடுத்த மீட்டிங் போகும்போது தெரியும் உங்களுக்கு அவர் ஏதாவது அரசியல் பேசினாரா, இதை பத்தி பேசாம இருக்காரு. எந்த கட்சியுமே எந்த கட்சி தலைவருமே இன்னொரு கட்சி கூட்டத்துல தங்கள் கூட்டணியில் இல்லாத இன்னொரு கட்சி கூட்டங்கள்ல தங்கள் கொடிகள் பறக்குது, தங்கள் தொண்டர்கள் போறாங்கன்னா ஒண்ணு அப்படி போக கூடாது, போனவங்க மேல நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லுவாங்க. இல்லையா அவங்க என் தொண்டர்களே இல்ல, அவங்களே இப்படி செட் பண்ணி பண்ணிக்கிறாங்க, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்னாவது சொல்லுவாங்களோ, ஒரு விளக்கம் கொடுப்பாங்கல்ல, ஒரு சின்ன ட்வீட்டாவது வரும்ல. நான் இப்ப கேட்டேனே, நீங்க மம்தா பண்ணீங்க, நீங்க ட்வீட் போடல, நீங்க மம்தா காசு வாங்கிட்டீங்க. நீங்க வெஸ்ட் பெங்கால் யூபில நீங்க ஒரு மேட்டர் நீங்க எடுத்து போடல, உங்க ட்வீட் எடுத்து போடலாம். வெஸ்ட் பெங்காலே போட்டுருக்கோம் சார். ட்வீட் ரெகுலரா ஃபாலோ பண்ணி நான் உங்களுக்கு யூபி எடுத்து போடவா, உங்களுக்கு நீங்க எடுத்து போடுவா. யூபி இருக்கும் சார், பீகார் இருக்கும் சார், பிஜேபி எதிரா நீங்க எடுத்து ட்வீட் எடுத்து காட்டிடுவா. நிறைய இருக்கும் சார், மம்தாவுமே இருக்கும். ஏடிஎம்கே டிவிகேவுடைய தலைமை ஏற்க தயாராக இருந்தால் பாஜக கூட்டணியே உங்களுக்கு தேவைப்பட்டு, அதிமுக பாஜக கூட்டணியில தாவேகா சேர்ந்தா 200 சீட் விட்டுருவாங்க. என்டிஏ அமைஞ்சதுன்னா 200 சீட். இன்னொரு பக்கம் இப்ப தாவேகா ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வைக்குதுனாங்க பாஜகவை தியாகம் பண்ணிடுவாங்க, கழட்டி விட்டுருவாங்க. இந்த கட்டம் கடந்து வச்சு 2026 அதிமுக பாஜக கூட்டணி யார் வந்தாலும் யார் வராங்க. ஏன்னா தாவேகாவோட கொள்கை எதிரி பாஜக. இன்னொரு பக்கம் சார் சீமான் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை நேரங்களில் முன்வைக்கிறார். அவர்களுடைய உயரத்தை அவர்கள் குறைத்துக் கொள்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் பிரதமர் தான் விமர்சிக்கிறார், அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சர் விமர்சிக்கிறார், அண்ணாமலை தமிழக முதலமைச்சர் அப்படிதான் அடுத்தடுத்த லேயர்ல இருக்க விமர்சிப்பாங்க. இவர் எதுக்கு அப்ப அவரே ஒத்துக்கிட்டாரு விஜய் தாண்டி போயிட்டாருன்னு? ஒருவேளை ஒரு அண்ணனா தெளிவுபடுத்துறாரு, அட்வைஸ் பண்ற டோனோ. தம்பி முன்னேறி போயிட்டே இருப்பாரு, அண்ணன் அங்கேயே இருப்பாரு. விஜயை எதிர்க்கிற வரைக்கும் சீமானுக்கு இழப்பு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டி. வணக்கம் சார். நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் அந்த கரூர் தொடர்பான வழக்கில் சிபிஐக்கு மாற்றி அது மேலே 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் உட்பட ஒரு முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு கமிட்டியும் ஃபார்ம் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. தாவேகாவினர் அதற்கு வரவேற்பு தெரிவிச்சிருந்தாங்க. இன்னொரு வாத பிரதிவாதங்கள்லாம் போயிட்டு இருந்தது பார்த்துனதும். உங்களுடைய கருத்துக்கள் சார் இதில்? நான் ஏற்கனவே 2 பேட்டி அதில் கொடுத்துட்டேன். அது தாவேகா என்ன கேட்டதோ அதை செய்திருக்கிறது, திமுக என்ன எதிர்த்ததோ அதை மறுத்திருக்கிறது. அப்போ அது தாவேகா கேட்டது நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் வேற புதுசாக ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுடைய பிரேயர் ஏற்கப்பட்டது, அவங்களுடைய பிரேயர் நிராகரிக்கப்பட்டது. ஆஸ் சிம்பிள் அஸ் திஸ். இதில் முன்னேற்றம் அல்லது பின்னடைவு உங்களுக்கு அப்படியான ரொம்ப எளிமையான பதில் தானே. நீங்கள் கேட்டது ஒன்றும் நடக்கலை, நீங்கள் நினச்ச ஒன்றும் செய்யலை அப்படின்னா அது பின்னடைவா முன்னடைவா நீங்கள் வச்சுங்க. ரொம்ப எளிமையான பதில் தான். இதுக்கு ஒரு வல்லுநர்கள் தேவையில்லையே. நீங்கள் ஒன்று ஆசைப்படுறீங்க, அது நடக்கலை, அது பின்னடைவா முன்னடைவா? ஆசைப்படுறது நடக்கலைன்னா பின்னடைவு தானே, அவ்வளோதான். அதான் நான் சொன்னேன், தாவேகா கேட்டது நடந்தது, திமுக அரசு கேட்டது நடக்கலை, பின்னடைவா முன்னடைவான்னு அவங்க முடிவு பண்ணிக்க வேண்டியது. இல்லைன்னா ரொம்ப எளிமையான கேள்வி தானே. ஸோ இப்போ இது தாவேகா இதுதான் கேட்டதா அப்படிங்கிறதுலையும் ஒரு குழப்பம். நாங்கள் அதை கேட்கலையே, நாங்கள் எஸ்ஐடி தான் கேட்டோம் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில், சிபிஐ நாங்கள் கேட்கவே இல்லைன்ற ஒரு விஷயம் சொல்கிறோம். வேண்டாம்னு சொல்லிடுங்க, நாங்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லிடுங்க.
நீங்கள் கேட்காத எங்கே கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் இந்த நாட்டுடைய இறையாண்மையை ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள்லாம் வேறு ரேஞ்ச், அண்ணன் சீமானுடைய பிள்ளைகள் நாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க. யார் வேணான்றவங்கள அப்படி சொல்ல முடியாது. அப்புறம் என்ன உங்களுக்கு? நீங்கள் நாங்கள் கேட்கலன்னா உங்களுக்கு நான் நம்ம சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? வெளியில் வந்து 15 நிமிஷம் பேட்டி கொடுத்தாருல, இந்த சிபிஐ விசாரணைலாம் ஒத்துழைக்க சிபிஐங்கிற அமைப்புல எங்களுக்கு ஏற்படாதுங்க, இது மத்திய அரசு பாசிச அரசோடைய செயல்பாடு, நாங்களாம் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லுவோம். என்ன சும்மா அவர்கள் எதிர்பார்க்க, அவங்க சும்மா தான் அவங்களுக்கு வந்து ஒரு தத்துவ குளறுபடி உண்டு. எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு கொள்கைன்னு கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் வேலுநாச்சியாருக்கும் அஞ்சலி அம்மாளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்னு பார்க்கணும். ஒவ்வொரு சமூகத்துலேருந்து ஒருத்தரை போட்டுருவோம் சொல்லி சமக்கம் போட்டு விட்டாங்க. அதை மாதிரி தான் திராவிடமும் தமிழையும் உள்ளே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ரெண்டுக்கும் என்ன சம்பந்தங்கிறது பதில் சொல்லணும், ரெண்டும் முரண்பட்டு நிற்கலாங்கிற பதில் சொல்லணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த தேசியங்கிறதுக்கு வந்து நம்ம சொன்னா சரியா வந்து திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு திமுக வச்சுட்டு இருக்கிற ஒன்றியத்தை பிடிச்சிட்டு இருக்காரு. இவர் என்னையிலேருந்து ஒன்றியம் பற்றி பேசியிருக்காரு. இவர் வந்து இந்த திமுக இன்னைக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் ஜெயலலிதா பார்த்துருக்காரு, அரசியலுக்கு முன்னாடி ராகுல் காந்தியை பார்த்துருக்காரு, அரசியலுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல விஜயை பார்த்துருக்காரு, எல்லா பெருமக்களையும் பார்த்துருக்காரு. சரிங்களா? அன்னையிலேருந்து என்னைக்கா ஒரு தடவை ஒன்றியம்னு சொல்லியிருக்காரா? 2021 மேக்கு அப்புறம் படக்குன்னு ஒன்றியம்னு கண்டுபிடிச்சிருந்தாரு. திமுக சொல்றது அப்படியே காப்பி அடிக்கிறார், திமுக திராவிடம் பேசுறது அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையான அவர்கிட்ட கேளுங்க, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ் சொல்லுவாருன்னு கேளுங்க. இருமொழி கொள்கை தான். அதான் சொல்றேன். அவர் அப்ப என்ன மாறுபாடு இருக்கிற? திமுக ஓட்டு போட்டு போயிருவேல்ல. அந்த மாதிரி வந்து ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லைன்னு திமுக சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் பதவி ஏற்கும் மட்டும் கவர்னர் வேணும்னு சொல்லிக்கிடுவாங்க, மற்றெல்லாம் கவர்னர் வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் சிபிஐ வந்து மத்திய அரசுடையது. சிபிஐ மத்திய அரசு, போலீஸ் வந்து மாநில அரசோடது இல்லையா? சிபிஐ பாரபட்சமா செயல்படும், மத்திய அரசுக்கு ஆதரவா செயல்படும். RSS பிஜேபியின் கைப்பாவை விஜயே சொன்னார். இருக்கட்டும், அப்ப திமுகவுடைய கைப்பாவையா போலீஸ்? அது சொல்ல முடியுமா உங்களால? அதை சொல்லி தானே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தானே அவங்க அந்த பக்கம். அப்ப எங்க போகணும்? இது வந்து திமுக கைப்பாவை, அது வந்து RSS கைப்பாவை. நீங்க யார் கைப்பாவை? அது மாற்றா வரேன், மாற்றா வாங்க. என்ன செய்வீங்க? ஐபிசி ஒன்று கொண்டு வருவீங்களா? என்ன கொண்டு வருவீங்க? சிபிஐ வேண்டாம் இல்லைன்னா ஐநாவை கொண்டு வந்துருவீங்களோ? ஏதாவது அர்த்தம் இருக்கா? சும்மானா அதுக்கு அவங்க கேட்ட தமிழ்நாடு போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அதுதான் சிபிஐ கொண்டு வந்தாங்க. அவ்வளோதான். டிரான்ஸ்பரண்டா வரணும்னு உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. அது போக உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டாம்ப்பான்னு அதில் நீதியரசர்கள் ஓய்வு பெற்றவங்களை கொண்டு வச்சுட்டு அதற்கு சூப்பர்வைசிங் கமிட்டி போட்டு வச்சிருக்காங்க. உள்ளது அப்போ நாங்கள் கேட்கல அப்படின்னா வேண்டாம்னு சொல்லிட்டு போங்க. ஸோ இப்போ இப்படி அமைச்சிட்டாங்கல்ல சார், இப்போ இது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், விளைவுகளை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம்? என்ன அவுட்கம் வருதுங்கிற பொறுத்து. 2 பேர்ல யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்காங்கன்னு எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. தாவேக்கா தான் காரணம்னு தமிழக அரசு சொல்லுது, தமிழக அரசு தான் காரணம் தாவேக்கா சொல்லுது. பொதுமக்களுக்கு தெரியாது உண்மை. சிபிஐ விசாரணை சொன்னா தெரியும், அதற்கேற்ற மாதிரி பிளஸும் மைனஸும் ஓடும். எலெக்ஷனுக்கு ஒரு கண்டென்ட். தமிழக அரசு தான் தாவேக்கா சொல்லலையே, விபத்துங்கிற மாதிரி தானே சொல்றாங்க. அப்படியா? சரி, அது வந்து நீங்க வந்து ஆதவர்ஜுனோட பேட்டியை போய் பாருங்க. வெளியில பேசுறாரு, வெளியில பேசுறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல நேற்று ஜட்மெண்ட் வாங்கிட்டு வெளியே வந்து சொல்ற திமுகவின் சதி இருக்குன்னு சொன்னார். அதுக்கு உங்க அர்த்தம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க பாத்துங்க. சார், அவர் அப்படி வெளியில வந்து சொல்றாரு. அவர் யாரு? அவர் ஒரு பொதுச் செயலாளர். அப்ப அவர் வந்து தாவேக்கா தரப்புல உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டது யாரு? அவரு தான். இவர் எங்க பேசினாரு? கோர்ட் வெளியவே. அப்புறம் நீங்க வந்து எனக்கு அவங்க சொல்லலையேன்னு என்று சொன்னீங்க. கோர்ட்டுக்குள்ள பிரேயரா வந்து இது ஒரு விபத்து தான் தான வந்து தலையை அப்படி திருப்பிட்டு சிஎம் சார் என்னைய பழி வாங்கன்னு வாங்க அப்படின்னு சொன்னாரு. அது எதுக்கு சொன்னாரு? எந்த ஊர்லயும் நடக்காது, கருவுல மட்டும் ஏன் நினைச்சுன்னு கேட்டாரு. எதுக்கு சொன்னாரு? கரெக்ட். எஸ். என்ன சும்மானா ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணுமே? இல்ல இல்ல சார், இல்ல. பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவரு ஒரு முன்ஜாமீன் மனு கோரி தாக்கல் செய்யறாரு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில. அதுல சொல்றாரு இது ஒரு விபத்து, இதுல கரூர் மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்ப நீங்க வச்சுக்கோங்க, அவங்க பொதுச் செயலாளருக்கும் கட்சி தலைவருக்கும் முரண்பாடு, நீங்க தலை போட்டுக்குங்க. விஜய் அவர் எதுக்கு சொல்றாரு எங்களை பழி வாங்க அப்படின்னு எதுக்கு சொல்றாரு? என்னைய வாங்கிக்கோங்க எங்களை விட்டுருங்கன்னு எதுக்கு சொன்னாரு? மற்ற ஊர்ல நடக்காது, கரூர்ல நடக்கிறது, மக்களுக்கு எல்லா உண்மையும். இதெல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. சொன்னது அவர் தானே. கட்சி தலைவருக்கு மேல ஒரு ஸ்டேட்மெண்ட்மா? நீங்க பொதுச் செயலாளர் சொன்னது சரியா, துணை பொதுச் செயலாளர் சொன்னது சரியா, சண்டை போட்டுக்குங்க. தலைவர் சொன்னது சரியா, சண்டை போட போறீங்களா? இல்ல கோர்ட்டுக்குள்ள ஒண்ணு சொல்றாங்க, வெளியில ஒண்ணு சொல்றாங்க. ஒண்ணுமே முரண் கிடையாது. அவங்க வந்து அவங்க பெயில் வாங்குறதுக்கா 4 விஷயம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த பார்வை திமுக மேல இருக்கு. நீங்க திமுக காப்பாத்த நினைச்சா நீங்க காப்பாத்திக்கலாம். திமுக அவங்களே சொல்லியே பாண்டியன் சொல்றாரு, நீங்க கவலைப்பட இல்ல சார், அவங்களுக்கு ஒருவேளை முரண்பாடு இருக்கும். அவங்களுக்கு ஒரு முரண்பாடு கிடையாது. அவங்க வந்து பெயில் வாங்குறதுக்கா தப்பிக்கிறதுக்கா எல்லாரும் சொல்றதா. எனக்கு தெரியாது, நான் பார்க்கல, மாவட்ட செயலாளர் தான் ஏற்பாடு பண்ணாரு, நான் அது ஆர்கனைசர் கிடையாது, இதெல்லாம் எல்லாருமே சொல்றதா. ஒவ்வொருத்தரா கேஸ்ல இருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக. உச்ச நீதிமன்றத்திலே வாதிடும் போதும் தாவேக்கா தரப்புல வாதிடும் பொழுது இது ஒரு விபத்து தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதுல வந்து இவங்க மேல பழி போடுறதுக்கான எல்லா முயற்சியும் நடக்குது. இப்படிதானே பேசுறாங்க, இப்படிதானே? நான் அப்படி பார்க்கல. நான் வந்து திமுகவை தாவேக்காவும் தாவேக்காவை திமுக குற்றச்சாட்டு நான் நம்புறேன். நீங்க நம்மள திமுக மேல யாரும் குற்றச்சாட்டுல நீங்க நம்பிக்கைங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ இப்போ மாறி மாறி இந்த குற்றச்சாட்டுக்கு அப்போ சிபிஐ விசாரணை அதற்கான உண்மையை வெளிக்கொண்டு வரும். அதில் தான் இந்த விளைவுகள் அல்லது இதனுடைய தாக்கம் என்னங்கிறது தெரியுமா சார்? சார், அப்படி நம்ம ஒரு பார்வை வைக்கும் பொழுது தாமதமாகலாம். ஏன்னா ஆதவர்ஜுனே ஏற்கனவே இன்னொரு பேட்டியில் சொல்லும் பொழுது
இந்த ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு கடத்துறதுக்காக தான் சிபிஐ விசாரணைக்கே போறாங்கன்னு ரெகுலர் விசாரணை இது முடிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. ஆதவ அர்ஜுனா வந்து நிறைய அரசியல் அனுபவம் கொண்டவராக மாறிட்டார். இப்போ அவர் வந்து உள்ள தமிழ்நாட்டிலேயே இருக்க ஆகச்சிறந்த அரசியல்வாதி அவர் தான் மாறிட்டார். அவர் சொல்லுங்க, தமிழ்நாடு போலீஸ் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வழக்கு 4 நாளில் ஜட்ஜ்மெண்ட் வந்துருதா? ஏங்க நீங்கள் சிபிஐ விசாரிச்சா சிபிஐ நீதிமன்றத்தில் கொடுக்கணும். அதற்கு பிறகு சார்ஜ் ஷீட் ஃப்ரேமிங், அதுக்கப்புறம் அவங்க ஒரு தண்டனை அல்லது விடுதலை, அதற்கப்புறம் அப்பீல், அப்படி தானே போகும். நீங்கள் இப்போ ஜெயலலிதாவுடைய வழக்கு வந்து 4 நாளில் முடிஞ்சதா? ஆராசா வழக்கு 2 நாளில் முடிஞ்சதா? எந்த வழக்கு உங்களுக்கு 1 நாளில் முடிஞ்சது? அதுக்கு சிபிஐ வேணுமா, தமிழ்நாடு போலீஸ் வேணுமா? எந்த போலீஸ் வந்து சரியாக பண்ணிக்க சொல்லுங்க. அதுக்கு நீங்கள் தான் வாய்தா வாங்கி சண்டை போட்டு மாறி மாறி போவீங்கல்ல. நீங்கள் கரூரில் உங்கள் மேலே கேஸ் போட்டாங்கல்ல, நீங்கள் பேசாமல் கேஸுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நேராக போய் சரண்டர் ஆயிருக்க வேண்டியதானே? எதுக்கு உங்கள் கட்சிக்காரங்களாம் பெயில் கட்டிங்க, ஆன்டிசிபேட்டர் பெயில் கட்டிங்க, சுப்ரீம் கோர்ட் போனீங்க, ஹை கோர்ட் போனீங்க, எதுக்கு போறீங்க? படம்னு வழக்க முடிக்க வேண்டியதானே? உங்களுடைய வாய்ப்பை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. கேட்டால் அவங்க தாமதப்படுத்துறாங்க. தாமதப்படுத்துற நீங்களா அவங்களா? ராஜீவ் கொலை வழக்கில் தான் நடந்துச்சு. பேரறிவாளன் போடாத பெட்டிஷன் கிடையாது. இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பெட்டிஷன் போட்டார். ஆர்டிஐ வரைக்கும் யூஸ் பண்ண ஒரு பேரறிவாளன். படக்கன் வந்து நீதிமன்ற வழக்கு தாமதம் பண்ணிட்டாங்க. கருணைமனு காலக்கெடு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. பெட்டிஷன் மேலே பெட்டிஷனாக போட்டு வழக்கு தாமதப்படுத்தது யாரும் பார்க்கல. எல்லா பெட்டிஷனும் பதில் போட்டதான் யாரும் பார்க்கல. ஜனாதிபதி லேட் பண்ணிட்டாரு. ஏற்கனவே ஆளுநரால் நிராகரிக்கப்பட்டது தானே கருணைமனு. அப்போ நீதி வாய்ப்புகளை பூரா நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் அவங்க சரியில்லைன்னு சொன்னால் இதற்கிடையில் சார் சிபிஐ வசம் மாறினதோ அல்லது இந்த சூழல் கரூரில் இப்படி ஒரு துயரமான சூழல் நடந்ததை கூட விஜயை பாஜக பக்கம் அல்லது என்டிஏ பக்கம் நகர்த்தும் அப்படின்னு சிலர் சொன்னாங்க. இல்லை அதுதான் ஒரே வாய்ப்பு விஜய்க்குன்னெல்லாம் சொன்னாங்க. அதை நோக்கி இப்போ நகருதோ, அப்படி பார்க்கலாமா? அரசியல் ரீதியாக அவர் பிஜேபி பக்கம் நகராரான்னு நான் பல முறை சொன்னது போல் டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி தெரியாது. அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்வார். கரூரில் போய் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பார். அக்கம் பக்கத்தில் நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம்லாம் போய் சந்திப்பார். அதற்கு பிறகு தன்னுடைய பிரச்சார பயணத்தை 2வது கட்டமாக தொடக்குவார். அதில் கொஞ்சம் சீரியஸாக பேசுவார். அப்புறம் டிசம்பர் ஜனவரிக்கு பிறகு தான் தன்னுடைய டோனை மாற்றுவார். இது எல்லாமே ஏற்கனவே சொல்லிட்டோம், புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த தீர்ப்புனால பிஜேபிக்கு போவார்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா சொன்னார்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஏன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது மத்திய அரசு இல்லை. சிபிஐ விசாரணை வேணுமா வேண்டாமாங்கிற கேஸில் ஒரு பார்ட்டி கூட இல்லை மத்திய அரசு. இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தாவேக்காங்கிற ஒரு கட்சிக்கும் நடக்கிற பிரச்சனை. இது காவிரி பிரச்சனை மாதிரி இருந்துச்சு. நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பார்ட்டியாக இருக்கும், சைடில் நீ வந்திருக்கப்பா அப்படின்னு உனக்கு சொல்லி தான் சொல்லலாம். இதில் சம்பந்தமே டிஎம்கே கவர்மெண்ட், டிவிகே பார்ட்டி 2 பேரும் சண்டை. அப்போ இதில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது நீதிமன்றம். உங்கள் தகவலுக்காக நீதியரசர், தலைமை நீதியரசர் BR கவாய் அவர்களுடைய சகோதரர் வேற ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறார். கவாய் அவருடைய சகோதரர் கூட பிறந்த வேற ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. யாரா சந்தேகப்பட்டாங்களா? ஆனா அவர் வந்து நீங்க பிஜேபி சப்போர்ட் பண்ணுவார்னு நினைச்சீங்கன்னா அது அவரை இழிவுபடுத்துறது இல்லையா? சாதாரணமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அவங்க நியாயமா அவங்களுக்கு என்ன தோணுதோ அது முரண்படும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு பிஜேபிக்கு சாதமா இருக்கும், ஒரு நாளைக்கு பிஜேபி எதிராக இருக்கும், ஒரு நாளைக்கு தாவேக்காக ஆர்வா இருக்கும். அது அவங்க ஒவ்வொரு இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை வேற ஒரு தீர்ப்பு வழங்கிச்சு, சென்னை வேற தீர்ப்பு வச்சு. இதையுமே உச்சநீதிமன்றம் கருத்தில் கொள்ளுது. அவங்க வந்து சிபிஐ வேணும்னு சொன்னா மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யாரு? மதுரை கிளை. நீங்க என்ன எஸ்ஐடி போடுறீங்க? அப்ப போலீஸ் விசாரணை வேண்டாம் தான் அர்த்தம். போலீஸ் விசாரணை வேண்டாம் முடியாது, சிபிஐக்கு போக வேண்டியதானே இந்த உயர்நீதிமன்றத்தை கேள்வி எழுப்புது. அப்ப இங்கேயே முரண்பட்ட பாரு. அப்படி முரண்பட்ட பார்வை இருக்குங்கனால உள்நோக்கம் கேப்பிச்சு அது வந்து அவதூறு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுருச்சு, அப்ப பிஜேபி கூட வந்து தாவேக்கா போதாங்கிறது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல். இப்போ உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டதெல்லாம் இல்லை சார், சிபிஐ விசாரணையில் இருக்கிறதுனால. சிபிஐ விசாரணைக்கு வந்துட்டா காக்கா உட்கார பணம் விழுந்த கதை மாதிரி சிபிஐ விசாரணைக்குள்ள வந்துட்டா சிபிஐ அமித்ஷா கண்ட்ரோல்னா இப்படி ஒரு ஆயத்தை எடுப்பாங்க. அப்படி ஒரு லிங்க் பண்ணி திமுக பிரமுகர் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டார்னு ஒரு வழக்கா தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா? நான் உங்களுக்கு வழக்கல் ஊர் சொல்லவா? இருக்குதா இல்லையா? திமுக பிரமுகர் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டுட்டாரு அப்படின்னு ஒரு கேஸ் வந்து ஒரு அம்மா கொடுக்குது. நடக்கிறது திமுக கவர்மெண்ட். தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர், அவர் தான் உள்துறை அமைச்சர், அவருக்கு கீழே தான் போலீஸ் வருது. அந்த போலீஸ் எப்படி திமுக எதிராக வந்து வேலை பார்க்கும்? இந்த கேள்வியில தான் நியாயம் இருக்குதா? அதை ஏத்துக்கிறீங்க ரொம்ப நியாயமா செயல்படும்னு. தமிழக காவல்துறை சுதந்திரமாக செயல்படுது, சிபிஐ மட்டும் கொத்தடிமையா செயல்படுமா? என்ன எனக்கு உங்களுக்கு புரியவே இல்லை. தமிழ்நாடு மம்தா பானர்ஜி எதுக்கு பொம்பளைங்க எல்லாம் லேட் நைட்ல வெளியே போறீங்க, அதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு மீடியா இங்க காட்டுங்க, இன்னைக்கு தலைப்பு செய்தி போட்டு விவாதம் பண்ண ஒரு மீடியா காட்டுங்க. பிஜேபியில ஒடிசால இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா தலையில தொங்க விட்டுருப்பீங்க. உங்க சௌரியம்லாம் அப்படித்தானே இருக்கு. பிஜேபி எது செஞ்சாலும் குத்தம், எது செய்யாட்டாலும் குத்தம். மற்றவங்க எது செஞ்சாலும் புத்தர்கள் தான் எல்லாம். மம்தா பானர்ஜிக்கு தமிழ் நீங்க ட்வீட் போடுற ஆள் தான். நீங்க ட்வீட் போட்டிருக்கீங்களா? சொல்லுங்க, எவ்வளவு படக்கு ட்வீட் போடுவீங்க?
உங்க ட்வீட்டை போட்டு மம்தா பானர்ஜி பெண்ணா ஆனான்னு கேட்டிருக்கீங்களா? நீங்க மனசாட்சி இருக்குதா மம்தாக்குன்னு கேட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையாளர்கள் காட்டுங்க, ஒரு டிவி டிபேட் காட்டுங்க. எல்லாரும் இந்த விஜய் கரூர் இஷ்யூல ஃபோக்கஸ். ஏன் சார் பாலியல் வன்முறையில வந்து ஈடுபட்டு இருக்கான் ஒரு மாநிலத்துல, அதை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்ல, கைது பண்றதுக்கு துப்பு இல்ல, பெண்கள் 10 மணிக்கு வெளியே ஏன் போறீங்கன்னு கேட்பீங்க. இதே வார்த்தை நீங்க தான் சொல்லுங்க, இதே வார்த்தையை நீங்க பிஜேபியில் ஒருத்தர் சொல்லி என்ன பண்ணிருப்பீங்க? யாருன்னே தெரிஞ்சிருக்காது, எடுத்து தலைப்பு வந்து தொங்க விட்டுருப்பீங்களா இல்லையா? அப்ப சிபிஐ விசாரணைனா நடுவில் சிபிஐ விசாரணை சார், உள்துறை அமைச்சர் சார், தமிழ்நாட்டு உள்துறை அமைச்சர் யார் சார், போலீஸ் யார் கண்ட்ரோல் இருக்கு சார், அவர் எந்த கட்சி தலைவர் சார்? அப்ப திமுக தலைவராக இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சருடைய கீழே இருக்கக்கூடிய போலீஸ் நியாயமா செயல்படும். பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா உள்துறை அமைச்சர் இருந்தால் அவர் கீழே கூடிய சிபிஐ சரியா செயல்படாது. இல்ல தமிழ்நாடு போலீஸ் மேலேயே இந்த விமர்சனம் வந்து அப்படி சிபிஐ போன வழக்கெல்லாம் தமிழ்நாடு போலீஸை நம்புறேன். நான் ஒரு நாள் விட்டு கொடுத்ததுல நீங்க ட்ராக் ரெக்கார்டு பார்த்து 26 வருஷமா நான் பேசுனாலும் எங்க நான் மாத்தி பேசுறேன். 26 வருஷமா நான் தான் சொல்றேன், நீதியரசர் சந்துரு லெப்ட் லீனிங் உள்ளவர். அவருடைய செயல்பாட்டை ஒரு நாள் நம்ம நீதிமன்றத்தில் விமர்சிக்க கிடையாது. நீங்க இல்ல, நான் இல்ல, தமிழ்நாடே விமர்சிக்க கிடையாது. தலைமை நீதியரசர் BR கவாயோட சொந்த சவர் கட்சி நடத்திருக்காரு, நாம விமர்சிக்கல. இன்னைக்கு இந்த உச்ச நீதிமன்றத்துடைய விமர்சனத்துக்குள்ளான நீதியரசருடைய குடும்பத்தினர் கட்சியில் இருந்திருக்காங்க. நம்ம அவருடைய நீதிமன்ற தீர்ப்பை ஒரு நாள் நம்ம சொன்னதில்லை. நாம சொல்லவும் கூடாது. நீங்க சொல்லுவீங்க சார், சிபிஐ விசாரணை சொன்னீங்கல்ல இப்ப 2 நிமிஷம் முன்னாடி. இல்ல சிபிஐ வந்துருச்சுன்னா இப்படி வந்துரும் சொன்னது யாரு? நீங்க தப்பான ஆளு. உங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா அப்புறம் அவர் சரியானாலா? நீங்க தப்பான ஆள் சார், உங்கள்ட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. இல்ல சார், ஒரு அச்சத்தை நான் பதில் சொல்லுங்க சார். ஒரு நெருக்கடி. நான் திருடன், ஏன்ட்ட சாவி கொடுத்தீங்கன்னா கொடுத்தவன் திருடனா திருடன் இல்லையா? நான் திருடன் அறிவிக்கிறேன், தெரிஞ்சிருக்குது சரிங்களா? நீங்க சிபிஐ மேல சந்தேகம் வச்சிருக்கீங்க, நீதிமன்றத்துக்கு ஏன் இல்ல? அப்ப நீதிமன்றம் உள்கூத்தா? முடியாதுல்ல சார். பேச முடியாதுங்கிறதுக்காக இல்லைங்க, நான் நம்புறேன், நீங்க நம்பல. நீங்க என்ன சொல்றீங்க? பிஜேபி சந்தேகத்துக்குரியது, டிஎம்கே சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட சீசரின் மனைவி. நான் அந்த இடத்துல இல்லை. இன்னொரு பக்கம் சார், இப்ப இந்த நிகழ்வு நடந்த அன்னைக்கே மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொன்னாங்க, என்டிஏக்கு போனாதான் அவர் தப்பிக்க முடியும், காப்பாற்றப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல வேறு சில பத்திரிகையாளர்களும் இவர் என்ன கொலை பண்ணாரா? 41 பேர் அப்படி ஒரு மேல குற்றச்சாட்டு இருக்கா? முதல்ல நடந்தது கொலைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கா? இவர் அதிகபட்சமா தப்பு பண்ணியிருந்தாரு அப்படின்னு ஒரு சார்ஜ் நீங்க ஃப்ரேம் பண்ண முடியும் விஜய் மேலன்னா கவனக்குறைவாக இருந்தல் தான் இருக்கும். அவர் கொலை பண்ணல, மர்டர் கிடையாது சரிங்களா? அப்புறம் இவர் தப்பிச்சுவார் இல்லாட்டி சொல்றாங்க. சொன்னாங்கன்னா அவங்கள போய் கேளுங்க, என்னையே கேக்குறீங்க? ஒவ்வொருத்தர் சொல்றதுக்கு நான் சொல்லி விளக்கம் சொல்றேன். நான் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் சொல்றதுக்கே நான் விளக்கம் சொல்ல முடியல. நீங்க சொல்ற மூத்த சொன்னதுலாம் நான் என்ன செய்ய முடியாது? அது அவங்கள போய் கேளுங்க, என்ன சார் கணக்குன்னு கேளுங்க. அவர் எப்படி அவர் போய் கொண்டாரா? 41 பேர் கழுத்தை நெரிச்சாரா? போபால் விசவாயில காரணமா இருந்து தண்டிக்கப்பட்டவங்களுக்கே ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க 100கணக்கான இருந்துக்க ஒண்ணும் நடக்கல. இதுல கவனக்குறைவு காரணம் நம்ம மறுக்கவே இல்லை. யாருடைய கவனக்குறைவு தான் நம்ம கேள்வி எழுப்பிட்டு போலீஸும் கழுத்தை நெரிச்சு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு புரியுங்களா? இதை திட்டமிட்ட சதி பின்னாடி ஏதாவது இருந்தாலும் விசாரிக்கிறாங்க. காவல்துறை சரியில்லைன்னு தாவேக்கா சொல்லுது, காவல்துறை கழுத்தை நெரிச்சு நான் சொல்ல மாட்டேன். தாவேக்கா கழுத்தை நெரிச்சாங்க நான் சொல்ல மாட்டேன். புரியுங்களா? திரு செந்தில் பாலாஜியோட பேட்டியை பாருங்க, தாவேக்கா எவ்வளவு குற்றம் சாட்டுன்னு தெரிஞ்சிடும். திரு ஆதவர்ஜனோட பேட்டியை பாருங்க, திமுக எவ்வளவு குற்றம் சாட்டுன்னு தெரிஞ்சிடும். அதுதான் உண்மை தெரியட்டும் நான் சொல்லுவேன். மாறி மாறி இப்படி வச்சுக்கிறாங்க, உண்மை தெரியட்டும் சொல்லுவோம். அப்ப நமக்கு தேவை இங்க உண்மை தெரியுதாங்கிறதா. நமக்கு நம்பிக்கை இருக்கு, சிபிஐ விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். அதனால கூட்டணி மாறுமா, அதனால உண்மை வந்துருமா, அதனால சிபிஐ பாரபட்சமா, இந்த அபத்தமான விஷயத்துக்கு நான் போக விரும்பல. எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு ஊர்வலம் போயிட்டு இருக்காரு, ஒவ்வொரு தொகுதியா போய் மக்களை சந்திக்கிறாரு. அப்போ அந்த இதுல நாமக்கல் மாவட்டத்தில் பேசும்போது கொடிகள், தாவேக கொடிகள், இந்த நிகழ்வுக்கு பிறகு அதுல எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை விமர்சனம் செய்ததுல இருந்தே தாவேக கொடிகள் அங்கங்கே எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டங்கள் இருக்குது. இப்போ அந்த கூட்டத்தில் பார்த்துட்டு அங்கே பாருங்க கொடி தெரியுதா அப்படிங்கிறாரு, எழுச்சி தெரியுதுன்றாரு, அச்சாரம் போட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்றாரு. அப்போ இதற்கான அர்த்தம் என்னவாகுது? அதிமுக தாவேக வரணும் என்று எதிர்பார்க்கிறது, அது வந்தால் அவருக்கு லாபம்னு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. இப்படி சொன்ன உடனே குமாரபாளையத்தில் பெரும் குரல் பெரிய ஆச்சரியமான கூக்குரல் இருந்துச்சு. இந்த சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா ஸ்டாலின் அவர்களேன்னு சொன்னாரு. ஏன்னா அவருக்கு பெரிய அப்ப ஏடிஎம்கே இஸ் எக்ஸ்பெக்டிங் டிவிக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே. இதுல நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? இந்த சார் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி மதுரை அவர் இதுவரைக்கும் மாநாட்டுல அதிமுகவை சேர்த்து விமர்சிச்சாரு, நாமக்கல்ல விமர்சிச்சு இருக்காருங்க, அன்னைக்கு காலையில விமர்சிச்சிருக்காருங்க. பாஜக சேர்ந்து கரூர்ல கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி காலையில கடுமையா விமர்சிச்சாரு வெளிப்படையா. ஆனா ஏடிஎம்கே பிஜேபி என்ன விமர்சிச்சு சொல்லணும்? நான் 100 முறை சொல்லியிருக்கேன், நீங்க ஏங்க விமர்சிக்க மாட்டீங்க? அவங்க என்னைக்கு விமர்சிச்சாங்க நீங்க சொல்லுங்கன்ற. நீங்க இன்னைக்கு பாருங்க பச்சை கொடி காட்டாங்கன்னு சொல்லி சொல்றீங்கல்ல,
எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் யாராவது, திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜகவினர் யாராவது தாவேக்கா விமர்சிச்சிருக்காங்களா? நீங்க இவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனா அவர் கடுமையா விமர்சிச்சாங்க. இது அதை நீ என்னங்க கண்டுபிடிச்சீங்கன்ற நான் தானங்க முதல்ல சொல்லிட்டு இருக்கிறேன். இவர் விமர்சிக்கிறாரு, இவங்க வந்து அடங்கி போறாங்க, அமைங்கி போறாங்க, ஏன் போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்ல. அதுதானே தொடருது. அப்ப அதிமுக வந்து தாவேக்கா கூட்டணி விரும்புகிறதா அப்படின்னு அதிர்ச்சி எனக்கு புரியலையே. கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னாவே என்ன ஆயிடுச்சு சார்? பேசிட்டோம்னு அர்த்தம் ஆயிருதுல்ல. இது அவர் ரொம்ப தெளிவா இன்னொரு பேட்டியில சேலத்துல சொல்லியிருக்கிறாரு. நானும் திரு விஜயும் இதுவரைக்கும் ஒரு முறை கூட பேசல. நான் வந்து சம்பவம் நடந்து இரங்கல் தெரிவிக்க போனேன், என்னுடைய கடமை நான் முடிச்சேன், நாங்கள் பேச அதுதான் நான் நம்பணும். அதுவும் பேசவும் மாட்டாங்க. அதற்கு பின்னாடி பலவேறு ஆட்கள் பேசிட்டு இருப்பாங்க. திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு விஜயும் பேசினாங்கன்னு அது வந்து ஃபைனல் கன்க்ளூடிங் காலாக இருக்கும். ஓகே. அதற்கு முன்னாடி ஃபீலர்ஸ் விட்டு நிறைய நலம் உரிமைகள் எல்லா பக்கமும் இருப்பாங்க, எல்லா கட்சிக்கும் இருப்பாங்க. காங்கிரஸும் தாவேக்காவும் பேசுது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தாவேக்காவும் பேசுது, தாவேக்காவும் அதிமுகவும் பேசுது, பாஜகவும் தாவேக்காவும் பேசுது, எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது ஓடிக்கிட்டே இருக்கும். எது மெட்டீரியலைஸ் ஆகுங்கிறது பேச்சுவார்த்தை முடிவு தான் தெரியும். டீலிங் கம்ப்ளீட்டாக முடியும். அதிமுக இப்படி பேசுது, எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுறாரு, தாவேக்கா தரப்புல இருந்து மௌனம் தான் வருதுன்னா அப்ப மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறிங்கிற மாதிரி எடுத்துக்க மாட்டாங்களா? இவ்வளவு நாள் விமர்சிச்சாங்க, இப்ப அமைதியா இருக்காங்கன்னா நீங்க அடுத்த மீட்டிங் கிட்ட போகும்போது தானே தெரியும் உங்களுக்கு அவர் ஏதாவது அரசியல் பேசிட்டாரா, இதை பத்தி பேசாம இருக்காருன்னு சொல்றேன். சார், எந்த கட்சியுமே எந்த கட்சி தலைவருமே இன்னொரு கட்சி கூட்டத்துல தங்கள் கூட்டணியில் இல்லாத இன்னொரு கட்சி கூட்டங்கள்ல தங்கள் கொடிகள் பறக்குது, தங்கள் தொண்டர்கள் போறாங்கன்னா ஒண்ணு அப்படி போகக்கூடாது, போனவங்க மேல நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லுவாங்க. இல்லையா அவங்க என் தொண்டர்களே இல்லை, அவங்களே இப்படி செட் பண்ணிக்கிறாங்க, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைனாவது சொல்லுவாங்களோ, ஒரு விளக்கம் கொடுப்பாங்கல்ல, ஒரு சின்ன ட்வீட்டாவது வரும்ல. பல முறை சொன்னேன், தேவேந்திரன் கேட்கிறாருங்கிறதுக்குலாம் விளக்கம் கொடுக்க முடியாது. நான் இப்ப கேட்டேனே, நீங்க மம்தா பானர்ஜிக்கு ஏன் நீங்க ட்வீட் போடல? சார், நீங்க மம்தா காசு வாங்கிட்டீங்கல்ல. பெண்கள்ங்க நீங்க வெஸ்ட் பெங்கால் யூபில நீங்க ஒரு மேட்டர் நீங்க எடுத்து போடல, உங்க ட்வீட் எடுத்து வெஸ்ட் பெங்காலே போட்டுருக்கோம் சார். ட்வீட் ரெகுலரா ஃபாலோ பண்ணி நான் உங்களுக்கு யூபி எடுத்து போடவா? உங்களுக்கு நீங்க எடுத்து போடுவா? யூபி இருக்கும் சார், பீகார் இருக்கும் சார். பிஜேபி எதிரா நீங்க எடுத்து ட்வீட் எடுத்து காட்டிடுவா? நிறைய இருக்கும் சார், மம்தாவுமே இருக்கும். என்ன காட்டுங்க? மம்தா நீங்க ஞாபகப்படுத்தி ஒண்ணு சொல்லுங்க. சும்மா உட்கார் 10 நிமிஷம் எடுங்க, ரோலிங்ல போட்டு 10 நிமிஷம் எடுங்க, ஒண்ணு ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. மம்தா திமுக கூட ஏன் கூட்டணி வைக்கலன்னு கதறி இருப்பீங்க சார். மம்தா பானர்ஜி படக்குன்னு கண்டிச்சு எந்த நேரத்துலயும் இருக்குல்ல சார். அதுதான் அவங்களுக்கு தெரியும் எந்த நேரத்துல பண்ணணும். நீங்க சொல்லவும் பண்ணுவாங்க. தமிழ்நாடே பாக்குதுல்ல சார், பிரதான எதிர்க்கட்சி தலைவர் இல்ல சார். ஆமா. அப்ப அவரே இப்படி சொல்றாரு, இவங்க அமைதியா இருக்காங்கன்னா அவங்க பாத்துக்கிடுவாங்கன்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் சார், டிடிவி தினகரன் இந்த விஷயங்களை கடுமையா விமர்சிக்கிறார்ல. எடப்பாடி பழனிசாமி விஜயோட தலைமைக்கு ரெடி ஆயிட்டாருன்னு சொல்றாருல. ரொம்ப தெளிவா நம்ம பார்த்தோம். அவர் திரு டிடிவி அவர்கள் திரு எடப்பாடியை ஏற்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கிறார். முதல்ல ஒரு 4 மாசம் அமைதியாக இருந்தார். அந்த முறை நம்ம சொன்னோம். அவர் வந்து நான் ஏன் சௌரியம், நான் எப்பனாலும் அமைதியாக இருப்பேன், எப்பனாலும் பேசுவேன்னு சொல்லார். அது அவருடைய உரிமை விட்டுரும். அதன் மூலமா திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லங்கிற இடத்துக்கு போயிட்டாரு. அப்புறம் அவர்கள் தான் முந்தானத்து வரைக்கும் திமுக வந்து தீய சக்தின்னு அதிகமாக, எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு அப்புறமே அதிகமாக, ஜெயலலிதா கூட அவ்வளோ சொன்னதில்லை. ஜெயலலிதா அப்பப்போ தான் சொல்லுவாங்க திமுகவை தீய சக்தின்னு. எம்ஜிஆருக்கு பிறகு அதிகமாக அளித்தவர் அவர் தான். இப்போ இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வேற எங்கேயாவது பிளான் பண்ணுறேன், வேறு ஏதாவது பிளான் பண்ணேன்னா அது திமுகவுக்கு தான் வாய்ப்பு கொடுக்க போகுது. அப்போ திமுகவுக்கு நேரடியாக மனைமாக துணை போகக்கூடிய விஷயம் நம்ம என்ன சொல்ல முடியாது? அது அவருடைய உரிமை, அவருடைய கட்சி. நம்ம வந்து இந்த கட்சியில் சேருங்க, அந்த கட்சி சேரும் நம்ம சொல்ல முடியாது, அவருடைய உரிமை. அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு? எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு? எங்க இறங்கி போனாரு? நீங்க கூட்டணிக்கு ரெடியா இருந்தீங்க, எந்த சீட்டு வேண்டான்னு சொல்லும் போது அது வந்து பெருந்தன்மை. இவர் வந்து ரெடி ஆயிட்டாரு, அடிமைத்தனமா? எனக்கு சீட்டே வேண்டாங்க கூட்டணிக்கு சொன்னீங்களா இல்லையா? அப்ப அது வந்து என்ன சொல்லுவாங்க? இது வரைக்கும் இந்தியாவில் எந்த கட்சி சொல்லியிருக்கு? அதை நீங்க வந்து நான் நட்புறவு பாராட்டுறேன், நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அவர் வந்து அதே மாதிரி நம்பிக்கை வச்சாருன்னா அது வந்து அடிமைத்தனம். அவர் வந்து விற்க ரெடி ஆயிட்டார், அவர் என்ன பண்ண ரெடி ஆயிட்டார்? எனக்கு புரியல. விஜய் தலைமை ஏற்க ரெடி ஆயிட்டார். அதான் விஜய் தலைமையை டிடிவி ஏற்க மாட்டாரா? சொல்லுங்க. ஜெயலலிதாவுடைய நிழலாக இருந்தவர், அதிமுகவின் பொருளாளராக இருந்தவர், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு கட்சியுடைய தலைவர், வயதுல அனுபவத்துல விஜயோடைய பல மடங்கு மூத்தவர். விஜயோட தலைமை ஏற்க மாட்டாரா? சொல்லுங்க. நான் விஜயோட தலைமை ஏற்க மாட்டேன் சார். சொல்லுங்க சார். சொல்ல மாட்டார்ல சார். அவர் செய்ய ஏற்க வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்பு இருக்கு? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட சைஸும் அதிமுகவோட சைஸும் ஒண்ணா சார்? நான் வந்து திரு டிடிவி தினகரனுடைய ஸ்டேச்சர் நான் சொல்ல வரேன். திரு நயினா நாகேந்திரன் சார்னு தான் நாங்க சொல்லுவோம்னு சொல்றோம். இப்பவுமே அப்படிதான். திரு ஓபிஎஸ் அவர்கள் சார்னு தான் சொல்றாரு. திரு ஓபிஎஸ் இன்னமும் 3 முறை முதலமைச்சர், இன்னமும் சேர்மன் தான் கூப்பிடுவார். பழைய நட்பு, அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதை, திரு டிடிவி தினகரன் வச்சிருக்கக்கூடிய மரியாதை, அதை தான் நான் சொல்ல வரேன். அந்த மரியாதைக்குரிய நீங்க ஏற்க மாட்டீங்களா? அண்ணாமலை அவருடைய நீங்க தலைமை ஏற்றீங்களே. இன்னைக்கு வரைக்கும் அழிந்த தலைமை யாரையுமே பார்க்காம அண்ணாமலை சொன்ன ஒரு வார்த்தைக்காக கட்சியில கூட்டணியில் சேர்ந்தீங்களே. அண்ணாமலை வயசு என்ன, உங்க வயசு என்ன? யாராவது ஒருத்தர் அண்ணாமலை தலைமை ஏற்க தயாராயிட்டான்னு சொன்னா இது கட்சிக்கு கட்சி, அவங்களுக்கு தேவை சேர்ந்துக்கிறாங்க. அப்புறம் ஏடிஎம்கேக்கு டிவிக்கு சேர போகுது.
அதான் சார் டிவிகே ஏடிஎம்கேக்கு கூட்டணி வருமாங்கிறது இல்ல, இவர் ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி அது நடக்க போறது இல்ல. அவங்க இழிவுபடுத்துறக்கா அப்படி சொல்றாங்க. அவர் வந்து திரு எடப்பாடி இழிவுபடுத்தணும் முடிவு பண்ணிட்டாரு. அதனால அவுட் எல்லாமே சொல்றாரு. அவர் ஏற்க மாட்டாரு, ரொம்ப தெளிவா விஷயம். அதுக்கு அவருக்கு பிஜேபி கூட்டணிக்கே போயிருக்க வேண்டியதில்லைங்க. அவர் அந்த இடத்துக்கு தயாரா இருந்தாருன்னா, திரு விஜயுடைய தலைமையை ஏற்கிறதுக்கு எடப்பாடி தயாரா இருந்தாருன்னா பிஜேபி கூட்டணி அவர் தேவையில்லையே, அவர் அங்கேயே போயிருப்பாரு அப்பயே. ஓகே, இந்த ஆப்ஷனே இல்லாம. ஆனா அது லாஜிக்கலாவும் இருக்காது இல்ல சார். ஏடிஎம்கே வந்து டிவிகேவுடைய தலைமையை ஏற்க தயாராக இருந்தால் பாஜக கூட்டணியே அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது. அவங்க அது வேண்டான்னு முடிவெடுத்து நான் அறிந்த வகையில் அது வந்து உறுதிப்படுத்த முடியாது. அந்த ஃபீலர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நபர்கள் மட்டும் பேசும்போது முதல் கட்டமாக சொல்லப்பட்டது என்னன்னா, ஆளுக்கு பாதி சீட்டு யார் முதலமைச்சர் தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. அதற்கு பாஜக எவ்வளவோ பரவாயில்லன்னு வந்துட்டார். பாஜக நம்மளை ஒரு நாள் இழிவுபடுத்தினால அவர் வந்து பல முறை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, நாங்கள் நன்றியை மறக்க மாட்டோம், பாஜக எங்களுக்கு செய்த நன்றியை மறக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நாங்கள் 4 வருஷம் கவர்மெண்ட் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் உண்மை. இடையில என்ன ஆச்சோ அவங்க மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க. இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறது உண்மை. அது கண்கூட பார்த்துட்டு நம்ம 100 முறை தரவுகளை காட்டியிருக்கோம். அப்போ இருக்க பாஜக நம்மளை ஒரு நாள் இழிவுபடுத்தினால ஏதோ ஒரு கணக்காக நம்ம பாடு உட்கார்ந்து பாட்டுக்காரு அர்த்தம் இல்லை. இவங்க நம்ம மட்டும் பாதி சீட்டு கேட்கறான்னு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார். அவ்வளோதான். அப்போ இதை இன்னைக்கு ஏற்கிற வந்து அன்னைக்கு ஏற்று போயிருப்பாரு, பிரச்சனையே கிடையாது. வானதி சீனிவாசன் அவங்க இன்னைக்கு பேசும்போது கூட ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைப்போது, ஸ்ட்ராங்கான அணி ஒன்று வரப்போகுது, ஒரு ஃபோர்ஸ் ஒன்று வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அது விஜய் தானோ அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கறாங்க. எனக்கு அதுக்கு பதில் தெரியலங்க. தமிழகம் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியே சொன்னார் ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு திமுக அதிமுக தவிர பிரம்மாண்டமான கட்சி தமிழ்நாட்டில் இல்லை. இந்த பிரம்மாண்டம் சொல்லக்கூடிய 20% மேல ஓட்டு 2 கட்சி தமிழ்நாட்டில் அவங்க தான். திமுக வராது. நான் வேற ஒரு திமுக தெரியலையே, நான் ஏற்கனவே சொன்னேன் நான். பட் 2வது பெரிய கட்சி அதிமுக தான். அதிமுகவே சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான கட்சின்னு எனக்கு ஒன்றும் தெரியலீங்க. அது வந்து என்ன கட்சின்னு அவர் யார் எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்றாருன்னு தெரியல. அவர் கூட வர்றவங்களாம் பிரம்மாண்டமான கட்சி தான் சொல்றாரு, நமக்கு தெரியல. வானதி சீனிவாசன் சொல்றது அதேதானுங்க சொன்னேன். அவங்க சொன்னது விஜய் தானா? விஜய் தான் சொல்றாங்க, மறைமுகமா சொல்றாங்க. விஜய் வரமாட்டாருன்னு என்ன அவசியம், வரக்கூடாதுன்னு என்ன கட்டாயம்? ஏன் உங்களுக்கு வந்து கூட்டணி வந்துடக்கூடாது, ஜெயிச்சிடக்கூடாது, உங்களுக்கு எரிச்சல், நீங்க பண்ணிக்கங்க, எனக்கு என்ன பிரச்சனை? அவருடைய கட்சி அவர் முடிவு எடுக்கிறாரு. நான் சொல்றேன் டிசம்பர்ல தான் முடிவு எடுப்பாங்கன்னு சொல்றேன். அதிமுக பாஜக கூட்டணியில தாவேகா சேர்ந்தா 200 சீட் உத்தரவாதம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னாலும் எதையுமே நான் மாற்றி சொல்ல. திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. அதிமுக இல்லாத எந்த அணிக்கும் வெற்றி இல்லை. அதிமுக தாவேகா சேர்ந்தா ஆப்வியஸ் வெற்றி. 200 சீட் கண்ண மூடி அடிச்சிருவாங்க. 2011 ரிசல்ட் வந்து நிற்கும். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தாவேக்காக்கு பெருமளிச்சு இருக்கிறத பாக்குறாங்க. அதிமுக பாஜக வலுவான கூட்டணியா இருக்குது. சாதாரணமா 35% ஓட்டு கையில வச்சிருக்காங்க. கடந்த முறை வாங்கின தேர்தல் ஓட்டு கம்மி பண்ணாலே கூட சொல்றேன். இவங்க ஒரு 25 அவங்க ஒரு 18 வச்சுக்க இல்ல வேண்டாங்க, மொத்தம் 20 10 30 தாங்க வச்சுன்னா 30% ஓட்டு இருக்கு. அவர்கிட்ட வந்து ஒரு 15% மட்டும் ஓட்டு வச்சுங்க. ரொம்ப தாவேக்காக்கெல்லாம் அவ்வளவு ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருந்தீங்க சார். 10 வச்சுக்கணுமா? எனக்கு உங்களை சந்தோஷப்படுத்த நோக்கம் இல்லைங்க. நான் பீத்திக்கிறது என்னோட நோக்கம் இல்ல. நான் சொல்றேன் 30% ஏடிஎம்கே பிஜேபி வச்சுக்கிறீங்களா, லீஸ்ட் 20 10% வச்சுங்களா, விஜய்க்கு 40 வந்துருச்சுல்ல. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்றீங்களா, ஏதாவது பிரச்சனை வந்துருமா? அது எப்படி எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அது வரும்ல சார், இயல்பு இல்ல. அதோட அளவு தான் வேற. உங்களுடைய ஃபேஸ் என்னால ரீட் பண்ண முடியுது. பாவம், நான் வந்து உங்க மேல நீ 1000 இருந்தாலும் நம்முடைய தம்பி, அதனால ஒண்ணு குழப்பம் இல்ல. அந்த ஆன்டி இன்கம்பன்சிக்கு ஒரு 5% ஓட்டு வச்சுங்க. 5% வச்சுங்க. 47% ஓட்டு வாங்கியிருக்காங்க போன முறை. 5% கீழே விழுறாங்க. 42 இவங்க கணக்கு 40. அவ்வளவுதான். சோ இந்த அணி அமைஞ்சதுன்னா தாவேகா பிளஸ் என்டிஏ அமைஞ்சதுன்னா 200 சீட். அதனால தானே தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து கை எங்க விட்டு போகாதுன்றாரு. அதுவும் போயிடுச்சு, என்ன செய்யணும் ஒரு கவலை இருக்குல்ல. அந்த ஆப்ஷன் வேற வைக்கிறாங்க சார் காங்கிரஸ். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க கவனிக்க மாட்டீங்க. எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் சொன்னேன். காங்கிரசும் தாவேக்காவும் பேசுன்னு சொன்னேன். அம்மா மக்கள் முன்னேற்றம் தாவேக்காவும் பேசுன்னு சொன்னேன். பிஜேபி தாவேக்காவும் பேசுன்னு சொன்னேன். அதிமுக தாவேக்கா எல்லோருமே பேசிக் கொண்டிருக்கான்னு சொல்றேன் சார். இன்னொரு பக்கம் இப்ப தாவேக்கா ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வைக்குதுன்னா கூட பாஜகவை தியாகம் பண்ணிடுவாங்க, கழட்டி விட்டுருவாங்க. அந்த கட்டம் கடந்து போயிடுச்சு. 2026 அதிமுக பாஜக கூட்டணி உறுதி. யார் வந்தாலும் யார் வராட்டாலும். ஏன்னா தாவேக்காவோட கொள்கை எதிரி பாஜக. எல்லாருக்கும் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் கொள்கை உடன்பாடா எதிரியான்னு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. உடன்பாடெல்லாம் இல்ல சார், நிறைய விஷயங்கள் முரண்பாடுகள் இருக்கு. எதிர்ப்பு நக்சல்கள் மாதிரி செயல்படுறாங்க வச்சுக்கிறாங்க. கேரளால பக்கத்துல திருவனந்தபுரத்துல எதிரி, நாகூரில் நட்பு. உலகத்துல பார்க்க முடியுமா இந்த மாதிரி காமெடி அரசியல? அதெல்லாம் உங்களுக்கு இனிக்குது. விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. ஈழத்து இறுதி போரை நடத்தி யாருன்னு விடுதலை சிறுத்தைகள் கேளுங்க, என்ன சொல்றாங்கன்னு கேளுங்களேன். அண்ணன் வன்னியரசு போய் ஈழ போரை நடத்துனது யாருங்கன்னு கேட்டுவாங்க. யாரோ அப்படின்னு சொல்லுவாரா? அப்ப அவங்கள கூட்டணி வச்சிருக்கீங்க. ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம், ஈழத்தமிழர்களுக்காக போராடுவேன், ஈழத்தமிழர்களுக்காக வழக்குகள் எதிர்கொள்வேன், காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிடுவேன்.
அது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அதேதான் அப்படி அதேதான் தம்பிட்ட வாயில் அந்த வார்த்தை வர வைக்கிறது அன்னைக்கு இருந்து சொல்லி அவங்க கூட்டணி தவிர தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா இன்னைக்குமே கடுமையா எதிர்க்கிறாங்க பாஜகவை தாவேகா. அதான் அதிமுகவோட கூட கூட்டணி வச்சிருவாங்க போல, ஆனா பாஜகவை கழட்டி விட்டுருவாங்கன்ற வாதம். உங்களுடைய ஆசை நிறைவேறாது. டிடிவி தினகரன் மறுபடியும் அதை தான் உங்களுடைய ஆசை நிறைவேறாது. யார் சொன்னாலும் அவரோட ஆசை நிறைவேறாது. அதிமுக 2026 பாஜக கூட்டணியிலிருந்து விலகாது, ஒன்னா இருப்பாங்க. 26 அவங்களுக்கு ஒரு பெரிய அஜெண்டா இருக்குது. ரொம்ப தெளிவுக்கு பிறகு கன்வின்ஸ் ஆகி ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. கம்பல்சரில் வந்த கூட்டணி இல்லை, ரொம்ப கன்வின்ஸ் ஆகி ஒரு கூட்டணி. எல்லா ஆப்ஷன்ஸையும் எல்லா ஆப்ஷனும் அனலைஸ் பண்ணி 2 பேருக்கு வர வாய்ப்புல தெரிஞ்சு, 2 பேருக்கும் நல்லது தெரிஞ்சு, நாட்டுக்கு நல்லது தெரிஞ்சு, பல விஷயங்களை ஆலோசனை பண்ணி அவங்க முடிவுக்கு வந்திருக்காங்க. அதனாலதான் எந்த குளறுபடியிலும் ஈடுபடும். ஸோ வந்தா இந்த ஏடிஎம்கே பிஜேபிக்குள்ள தான் டிவிகே சேரும். சேர்றதா இருந்தா டிவிகேல என்டிஏ சேராது. டிவிகே கூட என்டிஏல டிவிகே சேரும். ஓகே சார். வந்தா அப்புறம் திருப்பியும் சீட் ஷேரிங்கே சிக்கலா இருக்காதா சார்? அது குழந்தை பிறந்தோடனே பேர் வச்சிடலாம், கவலைப்படாதீங்க. குழந்தை பிறந்தோடனே பேர் வச்சிரும். ஜம்மு ஆம்பளை பொம்பளைன்னு சொல்லுங்க, பேர் வச்சிரும். 15 ஆப்ஷன் இருக்கு, கவலைப்படாது. நீங்க உங்க சீட் ஷேரிங்க பாருங்க சார். காங்கிரஸ் வந்து 114 ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிச்சு, அது என்ன ஷேரிங்னு கேளுங்க. நாங்கள் இருக்கிறதுல கூட கேட்போம்னா என்ன ஷேரிங்னு கேளுங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எவ்வளோ சீட் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. மதிமுக வந்து சொந்த சின்னத்தில் போட்டிடுமா, உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுமா? பதில் சொல்லுங்க. போன தடவை உதயசூரியன்ல தான் சார் போட்டிட்டாங்க. இந்த மாதிரி உதயசூரியன் அப்படிதானே அறிவிக்க சொல்லுங்க. அண்ணன் தமிழக மூலம் சொல்ல அறிவிக்க வேண்டாம். அண்ணன் டிகே சிலங்கூட அறிவிக்க சொல்லுங்க. அண்ணன் ஆர்எஸ் நாங்கள் வந்து உதயசூரியன் சின்னம் தான், போட்டி இருந்தால் போட்டி விடுங்க, இல்லாட்டி போங்க சொல்லுங்க. போன முறை 2021 கொடுத்த ஆளுக்கு 6 சீட், வர்றவங்களாம் வரிசையில் இல்லைங்க, இல்லாட்டி கிளம்புங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தான் எவ்வளவு இருக்காங்க. எஸ்டிபி உங்க கூட வந்துருச்சு, தமிழ் முன்சாரி உங்க கூட வந்துட்டாரு, ஜவஹர்லால் அவங்க கூட தொடர்றாரு, தேமுதிக வந்தாலும் வந்துடும், பாமக இழுத்தாலும் இழுத்துருவீங்க, எவ்வளவு பேசுறாங்க. அப்ப நீங்க கழட்டி விட்டுருங்க எல்லாத்தையும். 6 சீட் வந்தா வாங்க, வராட்டி போங்க சொல்லுங்க. உதயசூரியன் சின்னம் தான், இல்லாட்டி யாரும் போட்டிடுவோம் நான் சொல்லிருங்க. இல்ல சார், அங்க அந்த கூட்டணி கொஞ்சம் பாருங்க சார். அங்கெல்லாம் சீட் ஷேரிங்ல வந்து எவ்வளவு ஏடிஎம்கே 6ங்கிறது 8 9 அப்படி பிரச்சனை, சொந்த சின்னமா உதயசூரியனான்ற பிரச்சனை அப்படி. ஆனா இங்க தாவேகா பாதிக்கு பாதின்னு கேட்ட கட்சி இல்ல. அவங்க பாத்துருவாங்க சார். நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? பாப்போம். அவங்க கூட்டணி உருப்படாம போனா உங்களுக்கு சந்தோஷம் தானே, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? யாரும் உருப்படாம போனா சந்தோஷம். ஐயோ உங்களுக்கு தெரியுங்க, நாட்டு மக்கள் கூட பாவத்தை. இன்னொரு பக்கம் சார், சீமான் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை இந்த நேரங்களில் முன்வைக்கிறார். நாம் தமிழர் கட்சியினர் மிக தீவிரமா இந்த நேரங்களில் விஜயையும் தாவேகாவினரையும் கடுமையான விமர்சனங்கள். அவர்களுடைய உயரத்தை அவர்கள் குறைத்துக் கொள்கிறார்கள். அதை வந்து வம்படியா செஞ்சாங்கன்னு செஞ்சுட்டு போக வேண்டியதான். நம்ம அதில் செய்ய முடியும். நம்ம பல முறை அதை வந்து குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். நம்ம எப்படி மேலே வைக்கிறோங்கிறத பார்க்கணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு சாதாரண காரியகர்த்தாவாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து குஜராத் முதலமைச்சராகிறார். குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது பாகிஸ்தானுடைய அதிபர் பர்வேஸ் முஷராஃபுக்கு சவால் விடுவார். பாரத பிரதமர் மன்மோகன் சிங் சவால் விடுவார். அப்புறம் பாரத பிரதமர் ஆகிட்டார். இப்போ ட்ரம்ப்புக்கு சவால் விடுறார். உங்களுக்கு புரியுங்களா? அப்படித்தான் மேலே மேலே பார்க்கணும். தமிழக முதலமைச்சர் பிரதமர் தான் விமர்சிக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சர் விமர்சிக்கிறார். அண்ணாமலை தமிழக முதலமைச்சர் விமர்சிச்சார். அப்படிதான் அடுத்தடுத்த லேயர்ல இருக்க விமர்சிப்பாங்க. இவர் எதுக்கு அப்ப அவரே ஒத்துக்கிட்டாரு விஜய் என்னை தாண்டி போயிட்டாருன்னு. நீங்க நேற்று வரைக்கும் திமுக விமர்சிக்க போய் தான் உங்களுக்கு இந்த ஓட்டு. அதிமுக சரியான எதிர்கட்சியா இல்ல, பாஜக சரியான எதிர்கட்சியா இல்ல, ரெண்டுமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றா நீங்க இருந்தீங்க. நீங்க வந்து இல்லைன்னா விஜய்க்கு தான் எதிர்கட்சினா சரி, விஜய் நீங்க போட்டி போடுங்க, விஜய் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு முந்திருப்பாரு. இல்ல நீங்க சொல்ற மாதிரி திமுகவினுடைய அதே அச்சு பிரதியா அரசியல் எதிரி தான், ஆனா கொள்கைகள்லாம் அதோடயே அப்படியே வரும்போது பாமக தவிர மற்ற எல்லாருமே தமிழ்நாட்டில் திமுக அச்சு பிரதிகள் தான். பெர்சன்டேஜ் வேரி ஆயிட்டு இருக்கும். பாஜக பாமக தவிர மற்ற எல்லாரும் திமுக வெரைட்டி தான். அப்ப திமுக விமர்சிக்கிற மாதிரியே இவரையும் விமர்சிக்க வேண்டியதா இருக்கும் நாம் தமிழருக்கு. உங்களுடைய வேலை அது இல்லைன்ற. திமுக கூட்டணி கட்சியில் செஞ்சுட்டு போகுதுன்ற. உங்களுடைய இலக்கு என்ன? நீங்க பெரிதும் பெரிது கேட்டவராச்சேன்ற. அப்புறம் இங்க இந்த பக்கம் நீங்க சண்டை போட அவசியம் என்னன்ற. ஒருவேளை ஒரு அண்ணனா தெளிவுபடுத்துறாரு, அட்வைஸ் பண்ற டோனோ. தம்பி முன்னேறி போயிட்டே இருப்பாரு. அப்புறம் அண்ணா அங்கே இருக்க வேண்டியதான். உங்களுடைய எதிர்பார்ப்பையும் உங்களுடைய இலக்கையும் நீங்க தள்ளி வைக்காம நீங்க எப்படி அடைவீங்க? உங்க எதிர்பார்ப்பையும் உங்களுடைய இலக்கையுமே நீங்க குறைச்சு வச்சுக்கிட்டீங்க. இல்ல இலக்குக்கு நடுவுல ஒருவேளை இவர் இருக்காரோ சார், அது அடையிறதுக்கு ஒரு இடையூறா உங்களுக்கு மேல போயிட்டால் அவ்வளவுதானே. இப்ப நீங்க வந்து 100 மீட்டர் ஓட்ட பந்தயம், நீங்க வந்து 10வது மீட்டர்ல ஆரம்பிக்கிறீங்க. 50வது மீட்டர்ல ஒருத்தர் குறுக்க வர்றாருன்னு நீங்க 10ல இருக்கீங்க, அவர் 50 இருக்கிறாருல, உங்களை முந்திட்டாருல. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க இப்படி பண்ண அவர் முந்ததான் செய்வார்னு சொல்ல வரேன். முந்தின நாள் ஒரு வேலை பண்றாங்களோ, அது அவருக்கு நட்டம். அவர் எதுக்காக பண்றாரு? அப்பயுமே நட்டம் தான். விஜயை எதிர்க்கிற வரைக்கும் சீமானுக்கு இழப்பு தான். ஓகே, இது திமுக சாதகமாயிடும்னு சிலர் சொல்றாங்க. அப்ப அது அந்த பொருள்
அதெல்லாம் ஆகலாம். எல்லா எதிர் ஓட்டுகள் பெரிய பெரிய திமுக லாபம் தாங்க. எல்லாருக்கும் யார் எடுத்தாலும், அதிமுக பாஜக எடுத்தாலும், பாஜக தாவேக்கா எடுத்தாலும், தாவேக்கா அதிமுக எடுத்தாலும், எதிர்கட்சிகள் பூரா பிளவுபட்டு கிடக்கும்போது லாபம் திமுக தானுங்க. ஸோ இப்போ இந்த நிகழ்வுகள் சார், இதன் தொடர்ச்சியாக வானதி சீனிவாசனோ உள்ளிட்டவர்கள்லாம் பேசுறது, என்டிஏக்குள்ளே விஜய் வந்துடுவார்னு ஒரு ஆருடங்கள்லாம் சொல்கிறது, இந்த ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு கள சூழல், அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதற்கு பிறகு டிசம்பருக்கு பிறகு தான் தெரியும். இன்னுமே இல்லை எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாருமே பேசிகிட்டே தான் இருப்பாங்க. முடிவு வந்து டிசம்பருக்கு பிறகு எடுப்பாங்க. நன்றி சார், உங்கள்கிட்ட நீங்கள் பண்ணுறது மிக்க நன்றி. தேங்க்ஸ் கண்ணா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.